ஏமன் நாட்டில் கேரள மாநில தாதி நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை இந்திய வெளிவிவகார அமைச்சு மறுத்துள்ளது. நிமிஷா பிரியா வழக்கில் சில தனிநபர்கள் பகிரும் தகவல் துல்லியமானது அல்ல என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக கேரளாவின் இஸ்லாமிய மத தலைவர் அபூபக்கர் முஸ்லியாரின் கிராண்ட் முஃப்தி அலுவலகம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதனை உறுதி செய்வது போல் நிமிஷாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான செய்தியினை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்த கேரள மத தலைவர் அபூபக்கர் முஸ்லியார் அந்த பதிவை நீக்கியுள்ளார். கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. இவர் 2008ஆம் ஆண்டு ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள அரச வைத்தியசாலையில் தாதியாக பணியில் சேர்ந்தார். 2015இல் அரச தாதி பணியை ராஜினாமா செய்த நிமிஷா ஏமனைச் சேர்ந்த வர்த்தகர் டலால் ஐடோ மொஹ்டியுடன் இணைந்து அங்கு புதிய வைத்தியசாலையை தொடங்கினார். கருத்து வேறுபாடு காரணமாக 2017ஆம் ஆண்டு மொஹ்டிக்கு நிமிஷா மயக்க ஊசி மருந்தை செலுத்தினார். இதில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த சனா நகர நீதிமன்றம் 2020இல் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது. இதை ஏமன் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து ஜூலை 16ஆம் திகதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று ஏமன் அரசு அறிவித்திருந்தது. சட்ட ரீதியான முயற்சிகள் தோல்வி அடைந்த நிலையில் மொஹ்டி குடும்பத்தினருக்கு 8.6 கோடி ரூபாய் குருதி பணம் அளித்து நிமிஷாவை மீட்க அவரது குடும்பத்தினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதனிடையே நிமிஷாவின் மரண தண்டனையை ஒத்திவைக்குமாறு மத்திய அரசு சார்பில் ஏமன் அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஏமனின் நட்பு நாடான ஈரான் மூலமாகவும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது. கேரளாவைச் சேர்ந்த முஸ்லிம் மத தலைவர் கிராண்ட் முஃப்தி ஏபி அபூபக்கர் முஸ்லியாரும் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. இதன் பின்னணியில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக கேரளாவின் இஸ்லாமிய மத தலைவர் அபூபக்கர் முஸ்லியாரின் கிராண்ட் முஃப்தி அலுவலகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.